கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். திரைப்படத் துறையினரின் தொடர் ஸ்ட்ரைக்குக்கு பிறகு பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் இது எல்லாமே நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில பார்க்கலாம். வாழ்த்துக்கள் செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை துவங்குவோம். நடிகைகள் திருமணம் என்பது நடிகைகளுக்கு மட்டும் இல்லாம அவங்களுடைய ரசிகர்களுக்கும் சந்தோஷத்தை தரும். சில நடிகைகள் திருமணத்துக்கு பிறகு நடிக்கவும் செய்றாங்க, நடிக்காம மற்ற தொழில்களை கவனிக்கும் நடிகைகளும் இருக்காங்க. இஷாரா ஷாயில் என்கிற தொழிலதிபரை கடந்த வாரம் துபாயில திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல் சினிமால நடிக்காம துபாயில புது தொழில கவனிச்சுக்க போறாங்களா. சாந்தினி ஐலாண்ட் திரைப்படத்துல முதன்மையான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்தை ஆர்வி சுரேஷ் இயக்க தம்பி உன்னிகிருஷ்ணன் தயாரிக்கிறாரு. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்துடைய பூஜை நடந்திருக்கு, அதை பார்க்கலாம். என்னை ஒரு ஃப்ரெண்டு அப்ரோச் பண்ணிச்சு, இந்த மாதிரி ஒரு படம் ஸ்மால் பட்ஜெட்டில் பண்ணலாம். என் ஃப்ரெண்டோட ரிவ்யூவோட கன்சல்ட் பண்ணால் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த திடீர் பிளான் அந்த படம் ஹாரர் மூவி எடுக்கணும். திடீர்னு அப்போ இவர் சாந்தினி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு. சரி சாந்தினி ஹீரோயினாக போட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு சாந்தினி அப்ரோச் பண்ணோம். இஸ் பிஸி நவ், பட் இஸ் கிவ் தி டேட். நாமளே இந்த படம் ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள ஷெட்யூல் முடிக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறோம். நான் உங்கள் சாந்தினி, ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம் அண்ட் டைட்டில் ரோல் நான் ப்ளே பண்ணுறேன். ஐலாண்ட் ஒரு கேரக்டர். ஒரு நல்ல ஒரு ஹாரர் ஃபிலிம் அண்ட் நல்ல ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் இது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம் நான் பண்ணுறதுல. பேர் ஆர் வெங்கட் சுரேஷ் அலியாஸ் ஆர்வே. ஸோ நான் தான் இந்த படத்துக்கு டைரக்டர். இந்த படத்தை பற்றி பேசணுன்னா என்னோட நன்றி எல்லாம் என்னோடய ப்ரொடியூசர் உன்னிகிருஷ்ணன் சாருக்கு அண்டு ரவீந்திரன் சாருக்கு, அதுக்கப்புறம் என் அம்மா அப்பாவுக்கு. பாலாஜி குமார் இப்போ இயக்கும் சொல்லாதே யாரும் கேட்டால் படத்துல பிரசன்னா ஹீரோவா நடிக்கிறாரு. ஆண்ட்ரியா மெடோனா செபஸ்டின் ஹீரோயின்ஸா நடிக்கிறாங்க. தமிழ் சினிமா உலக தரத்திற்கு இருக்கிறதால உலகம் முழுவதும் உள்ளவர்கள் தமிழ் சினிமாவை, குறிப்பா சிறந்த தமிழ் சினிமாவுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கிறாங்க. வட அமெரிக்கா தமிழ் சங்கம் உருவாக்கி இருக்கும் ஃபெட்னா இந்த வருடம் சிறந்த தமிழ் படைப்பாளிகளுக்கு விருது வழங்கி பாராட்ட இருக்காங்க. இதன் பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்கலாம். இது பல நாடுகளில் ஏன் திருவள்ளுவரை நாம் வைக்கிறோம், எதற்காக அந்த அற்புதமான மாமேதை வைக்கிறோம் சொன்னால், ஒன்று நான் தமிழன், என்னென்று அவர் தமிழ் அறிஞர். பட்னா என்ற அந்த நிறுவனம் மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய கலாச்சாரம், தமிழக கலாச்சாரம் எல்லோரையும் அழைத்து கொண்டு அவர்கள் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு அவர் செய்கின்ற பணிகளை மிக பாராட்டுகின்றேன். நாம் பார்த்த வரைக்கும் 3000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் ஒன்று கூடுகின்ற 3 நாட்கள் இயல், இசை, நாடகம், நாட்டுப்புற கலைகள், இன்னும் என்னென்ன இருக்குதோ அத்தனை விஷயங்களும், அது போக அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஆராய்ச்சி, இதை நான் இந்த 5 மாநாட்டிலையும் நான் பார்த்துருக்குறேன். அது எல்லாத்துக்கும் மேலே இதை சிறப்பாக நடத்துறதுக்காக தான் இதை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வருங்காலத்தில் உள்ள கலைஞர்களை இன்றைக்கி போடுற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கலைஞர்களை கூட்டு போயிட்டு அமெரிக்கா காட்ட போகிறதும் அவங்களுடைய திறமையை காட்ட போகிறதும் ஒரு செயலாம். அதுக்கு இன்றைக்கி ஒப்பந்தம்னா நடிகனுக்கு இதை விட பெருமை எதுவுமே கிடையாது. இவ்வளோ பாந்தோம், இவ்வளோ கஷ்டப்பட்டோம், கண்ணீர் விட்டோம், இவ்வளோ உழைச்சோம், இவ்வளோ சிரிக்க வச்சோம், இவ்வளோ ஆடணும் பாடணும், நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு அமெரிக்கா கூட்டு போகிறாங்களா? சந்தோஷப்படுத்த தான் எங்கள் தொழில். சந்தோஷப்படுத்த எங்களையே கூட்டு போய் சந்தோஷப்படுத்த போகிற இந்த ஒப்பந்தம் இன்றைக்கி கையெழுத்தாகுது. உங்கள் கனவும் உங்களுக்கு 1000 மொழி தெரிஞ்சால் கூட உங்கள் கனவு உங்கள் தாய்மொழியில் தான் இருக்கும். இந்த வழியான அடையாளம் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமான அடையாளமாக இருக்குது. இதை நமக்கு நிலம் சார்ந்து இருக்கிறதுனால இங்கே இருக்கிற தமிழர்களால் எளிமையாக வெளிக்காட்டிக்க முடியும். ஆனால் ஒரு அந்நிய மண்ணில் அங்கே போய் இந்த மொழி வழியான அடையாளத்தை வச்சு இதுதான் என் அடையாளம் அப்படின்னு காட்டுறதுக்காக உழைத்து கொண்டிருக்கும் கால்டுவல் அண்ணன் மாதிரி ஃபெட்னாவுக்காக உழைத்து கொண்டிருக்கும் எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கடல் தாண்டி 20 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே இருக்கிற தமிழர்கள்லாம்
எவ்வளோ வந்து தமிழுக்காக பாடுபட்டுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம இங்கே இருந்துக்கிட்டு தமிழுக்காக பாடுபடலையே அப்படின்ற ஒரு இது எண்ணமே வந்து அவங்கள பார்த்துட்டு அமெரிக்க தமிழர்களை பார்த்துட்டு தான் எனக்கே வந்து தோணுச்சு. அப்படி ஒரு தமிழருடைய பற்றோடு அந்த விழாவை கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அங்கே கூடியிருந்தாங்க. மினியாபாலிஸில் நடந்துச்சு. எனக்கு அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் சினிமா குடும்பத்தை சார்ந்தவங்க. மறைந்த நடிகை சாவித்ரி அவர்களின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படமான நடிகையர் திலகம் படத்துல கீர்த்தி சுரேஷ் நடிச்சிட்டு வராங்க. இதனுடைய படப்பிடிப்பு இப்போ முடிஞ்சிருக்கு. இந்த படத்துல சாவித்ரியின் தோற்றத்திற்கு முழுவதும் பொருத்தமான தோற்றத்துல கீர்த்தி சுரேஷ் நடிச்சு பிரமிக்க வச்சிருக்காங்க. என் பேர் சூர்யா என் நாடு இந்தியா என்ற மல்டி லாங்குவேஜ் படத்துல இந்திய நாட்டின் பாதுகாப்பை உயர்வா சொல்லி நடிச்சிருக்காரு அல்லு அர்ஜுன். This movie takes it to a different level, next level, and I can proudly say that this will be the best movie Allu Arjun has done in his career, and I'm very sure this movie will be hugely accepted in Telugu as well as Tamil, Malayalam, and even in Kannada. In Karnataka, it's being released as a very big movie. So let us all support this wonderful movie where we'll all be proud of being Indians. எங்கேயுமே டப்பிங் படம் மாதிரி தெரியாது, ஸ்ட்ரைட் ஃபிலிம் மாதிரியே இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் சார் சொன்ன மாதிரி அந்த ஹீரோவோட கேரக்டரைசேஷன், அதாவது கேரக்டருக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுங்கள, அவன் இந்தியாவுக்காக என்ன வேணால் செய்வான்னு ஒரு கேரக்டரைசேஷனில் ஒரு கதை சொல்லிப்பான். இன்றைக்கி இந்த நம்ம நாட்டில் எதை நம்ம தொலைச்சிருக்கோம், எது நமக்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த அல்லு அர்ஜுன் சாருடைய அந்த சூர்யா கேரக்டர் சொல்லும். அல்லு அர்ஜுன் சார் ஹீரோ. இது தவிர்த்து பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாமே தமிழ் ஆர்டிஸ்ட். ஹீரோயின் வந்து துப்பறிவாளன் ஹீரோயின். அர்ஜுன் சார், நதியா மேம், இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைட்டில் கூட என் பேர் சூர்யா என் வீடு இந்தியான்றது வந்து லாங்குவேஜ், அந்தந்த லாங்குவேஜுக்கு தகுந்தபடியெல்லாம் டைட்டில் மாற்ற வேண்டாம், இது யூனிக்காக ஓவரால் சவுத் இந்தியா பூரா சேம் டைட்டிலாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் ஸ்ரீதர் சாரோட முடிவு. தமிழகத்தையே அதிர்ச்சி அடைய வைத்தது உடுமலைப்பேட்டையில் காதல் திருமணம் செய்து கொண்ட சங்கர் கௌசல்யா தம்பதிகளில் சங்கரை ஆவணக்கொலை செய்தது. கௌசல்யா தன் பெற்றோர் என்று பாராமல் சட்டத்தின் மூலம் அவர்களுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தாலும் கௌசல்யாவின் ரணம் ஆறாமல் இருக்கு. இத மாறாத சமூகம் என்ற தலைப்புல தமிழ் சினிமாவா உருவாக்க இருக்காங்க. காதர் சங்கராக நடிக்க திலிஜா கௌசல்யாவா நடிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குறாரு தினேஷ்குமார். அலைபேசி கல்லூரி அகில் அனுகிருஷ்ணா நடிக்க இந்த படத்தை இயக்கியிருக்காரு முரளி பாரதி, தயாரிச்சிருக்காரு எஸ் ராமச்சந்திரன். அலைபேசி வழியான காதலை இந்த படம் மையப்படுத்தியிருக்கு. முரளி பாரதி அலைபேசி படத்தினுடைய இயக்குனர். அலைபேசி பற்றி சொல்லணும்னா, அலைபேசி வந்து முழுக்க ஒரு காதல் சப்ஜெக்ட் தான். ஃபோனில் பேசுகிற ஒரு காதல், அவங்க கடைசியில் சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் உச்சக்கட்ட காட்சி. நான் அலைபேசி படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் நேம் வந்து கீதா. இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு, ரொம்ப ஹோம்லியான ஒரு கேரக்டர். இந்த படத்தில் எனக்கு பேராக வந்து கல்லூரி படம் ஹீரோ அகில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து முரளி சார். படம் ரொம்ப ஹோம்லியான ஒரு படம். அலைபேசி டைட்டில்லே உங்களுக்கு வந்து கதையோட அவுட்லைன் என்னென்னு புரிஞ்சிருக்கும். ரொம்ப அழகாக வந்திருக்கு படம். என் பேர் மோகன், அலைபேசி படத்தோட ஒளிப்பதிவாளர். 4 சாங்கும் அற்புதமாக வந்திருக்கு. ஒரு சாங் கொடைக்கானலில் பண்ணோம், ஒரு சாங் செட்டில் பண்ணோம், 2 சாங் வந்து ஒரு சாங் இண்டோரு, இன்னொரு சாங் வந்து விஜிபியில் பண்ணோம். என்னோடய பேர் சின்ராசு. சின்ன கலைவாணர் விவேக் சாரோட நிறையா படங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா காமெடி ஆர்டிஸ்ட் கூட பண்ணியிருக்கேன். இப்போ இண்டிவிஜுவலாக நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் இந்த அலைபேசி படமும் ஒரு முக்கியமான படம். இதனுடைய ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா ஒரு காதல் கோட்டை மாதிரி ஒரு மென்மையாக அலைபேசி. காதல் கோட்டை எப்படி நம்ம இன்னைய வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி இந்த அலைபேசியும் ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும். துல்கர் சல்மான் நடிக்கும் தமிழ் மலையாளத்தில் உருவாகும் புதிய படத்தில் ஷாலினி பாண்டே, நிவேதா பெத்துராஜ் இன்னும் 2 கதாநாயகிகள் நடிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குறாரு கார்த்திக். மிஸ்டர் சந்திரமௌலி திரு இயக்கத்தில் கௌதம் கார்த்திக், ரெஜினா, வரலட்சுமி, மயம் கோபி மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம். இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் இசையமைக்க தயாரிச்சிருக்காரு தனஞ்சயன். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால நடிகர் சங்க செயலாளர் விஷால், இயக்குனர்கள் அகத்தியன், மகேந்திரன் மற்றும் பலர் கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. எனக்கு ஒரு கதை சொல்லும் போது நான் சொன்னேன், அப்பா பையன் இந்த கெமிஸ்ட்ரி ஆன் த ஸ்கிரீன்
அந்த அப்பா பையன் ரியலான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், ரியலான ஒரு எஃபெக்ட் வேணும்னா அது ரியலான அப்பா பையன் பண்ணால் நல்லா இருக்கும். அவங்க எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுவோம், பண்ணால் நம்ம படம் ஆரம்பிக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் தேங்க்ஸ் டு திரு, அவ்வளோ அற்புதமான ஒரு கதையை கொண்டு வந்து ½ அன் ஹவர் கேட்குறேன்னு சொன்ன கார்த்திக் சார் 1.5 மணி நேரம் கேட்டார். கேட்டு உடனே எப்போ ஷூட்டிங் போகலான்னு கேட்டார். பியூட்டிஃபுல்லான விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக சொன்னால் அதோட அழகு போயிடும். ஏன்னா அப்படி ஒரு அழகான அனுபவம் இந்த படம். மிஸ்டர் சந்திரமௌலி அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். மணிரத்னம் சார் உருவாக்கப்பட்ட அந்த மௌனராகம் படத்தில் சந்திரமௌலி அப்படின்னு அந்த பேரை சொல்லி கூப்பிட்ட படம். இந்த படம் பொறுத்தவரை என்னோட கரியர் ஸ்பேன் 81ல் வந்தேன். This is easily one of the best ever movies I have done. திரு வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு, அது நான் மறக்கவே மாட்டேன். என் அப்பா கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. You don't know what you did for me, Thiru. Thank you so much. அப்பாவும் நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங் போகும்போது அந்த முதல் நாள் வந்து என்னால ஒரு நிமிஷம் கூட சிரிக்காம இருக்க முடியல. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு என் அப்பா பாக்குறது. ஒரு சில நாள் என் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என்னால நம்பவே முடியல. நான் சின்ன வயசுல ஒரு 2 வாட்டி தான் அப்பா ஷூட்டிங்கே போய் பார்த்திருப்பேன். ஆனா இந்த வாட்டி முழுக்க ஒரு படம் பூரா அவர் கூட நடிச்சிருக்கேன். அண்ட் தட் இஸ் சம்திங் அமேசிங். எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னே தெரியாது. ஆனா அது கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு எஃபெக்ட் எனக்கு. இல்ல மிஸ்டர் கார்த்திக்கும் கௌதம் கார்த்திக்கும் அப்பாவும் நடிச்சிருக்காங்க. So wonderful. அவங்க 2 பேரையும் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு அந்த நாள் எப்போ வரும்னு எல்லாரும் அவளை உங்களை போல நானும் காத்துட்ருக்கேன். தேங்க்யூ தனஞ்சயன் சார் ஃபார் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல ஒரு படமாக வந்திருக்கு. உங்கள் ஸ்டைல் கொஞ்சம் பிகினிங்கில் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நானும் கௌரவம் நிறைய பேசியிருக்கோம். ஆனால் வந்து பழகினதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போச்சு. டு பி வெரி ஹானஸ்ட், ரொம்ப நல்லா இருந்தது. I'm really jealous of Gautam because I wish I get a chance to act with Karthik sir. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்படும்போது இட்ஸ் லைக் அவர் நேரில் பார்க்கும்போது அதான் அந்த எனர்ஜி தான். இப்போ வீட்டுக்கு போகிற வரைக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இவர் கொடுக்குறது அப்படியே தொத்திக்கும். திரு எனக்கு வந்து அடிக்கடி பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன், நிறையா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ நோ வாட் திஸ் ஃபிலிம் வில் பி, எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் வச்சிருப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ மறுபடியும் எனக்கு முன்னாடி வந்து ஸ்டேஜில் ஏறினதுனால பிருந்தாக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க நாங்கள் நினச்சி பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சார், நான் வந்து என்னோட கேரியரில் நான் வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். நானும் அவர் கூட சேர்ந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது வந்து நான் ரொம்ப ஒரு பெரிய பாக்கியமாக நான் பார்க்குறேன். தனஞ்சயன் சார் தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். இது என்னோட சைல்ட்ஹுட் ட்ரீம், ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டது. பட் ப்ராப்பராக குவாலிஃபை ஆகிட்டு அப்புறம் தான் பாடணும்னு ஆசைப்பட்டேன். சாம் சார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரெக்கார்டிங் பண்ணாங்க. இதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்க முடியாது. இந்த படம் வந்து கௌதம் கார்த்திக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகனா வெளியே கொண்டு வரும். ஏன்னா கடைசி ஒரு 15-20 நிமிஷம் அவருடைய கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணிருக்கா. அப்படி திரு படம் வந்து ஒத்துக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து திரு. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஸ்டேஜ்ல வந்து படம் பண்ணிட்டு அவங்க நாங்களாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பட் உண்மையிலே வந்து திரு நானும் வந்து குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ திரு, இந்த படத்தை வர இந்த அப்ரிஷியேட் பண்ணி என்னை வந்து காஸ்ட் பண்ணதுக்காக. ஒரு படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டைட்டில். ஸோ அங்கேயே இந்த டீம் வந்து மிஸ்டர் சந்திரமௌலி நினைச்சதுல ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் கொண்டு வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இன்னிய ஃபங்க்ஷனுக்கு ஹீரோவாக இருக்கிற மிஸ்டர் சாம்க்கு என்னோட வாழ்த்துக்கள். என்ன விக்ரம் வேதால ஃபென்டாஸ்டிக் மியூசிக். It's been a fun team. Richard, our cinematographer, I must tell you, one of the best cinematographers I've seen in my life. I don't know if anyone will relate to it. And shoot home, generally you will see everyone shorts, illana one t-shirt and pant tracks. But Richard was wearing Burberry shirt. I was like, wow, Richard, this is too cool. It makes a lot of a difference to me. ஒரு ஷார்ட் ஸ்பேனில் அழகாக பிளான் பண்ணி சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு எமோஷனல் ஸ்டோரி, ஃபாதர் சன்னுக்கான ஒரு எமோஷனல் ஸ்டோரி. அண்ட் கார்த்திக் சார், கௌதம் கார்த்திக், ரெஜினா, வரு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது என்னோட படத்தோட கேமராமேன் தான் ரிச்சர்ட் நிறைய சொல்லுவார் உங்கள் படத்தை பற்றி. ரொம்ப ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் திரு டேரக்டரோட பெரிய ஃபேன். நான் சேவ் பண்ணிட்டேன் படம் பார்த்துட்டு. ஸோ இந்த படம் ரெஜினா, கௌதம், எல்லாத்துக்கும் மேலே நவரசநாயகன் சார் வந்து இருக்கிறாரு.
ஸோ இவங்க எல்லாருக்காகவும் வந்து இந்த படம் ரொம்ப பெருசாக கண்டிப்பாக ஓடும். கௌதம் அண்ட் கார்த்திக்யா ரெண்டு பேரும் ஃபாதர் அண்ட் சன் ஆன் த ஸ்க்ரீன் கண்டுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. டெஃபினெட்லி இந்த படத்தை வந்து யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம். நான் டப் பண்ணும்போது நினைச்சேன் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தை பற்றி. அண்ட் ஹவு இமோஷனல் இந்த ஃபில்ம் ஹஸ் கம் அவுட். ரொம்ப அழகாக வந்திருக்கு. எல்லாரும் நல்ல எஃபர்ட் எடுத்து சூப்பராக அந்த ஏன்னா படம் வந்து கரெக்டான ஷெட்யூலில் கரெக்டான பட்ஜெட்டில் முடிக்கிறது வந்து இட்ஸ் பிகம் பிக் டாஸ்க். அண்ட் திரு சொன்ன மாதிரி இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இந்த கதை எனக்கு முன்னாடியே தெரியும். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கதை. திரு அவரோட முன்னாடி படங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஒரு கண்டென்ட் ட்ரிவன் டைரக்டர். எங்கேயுமே வந்து வெறும் கமர்ஷியலா வெறும் மசாலாவா பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காம ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர். So I'm very sure Gautam, you're very lucky to be part of this project because he's a very very good director. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.